அந்த காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் இவங்க 3 பேரும் மூவேந்தர்கள் மாதிரி தமிழ் சினிமாவில் முக்கியமா பார்க்கப்பட்டாங்க. இதுல காதல் மன்னன் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டவர் தான் ஜெமினி கணேசன். ஜெமினி கணேசனுடைய வாழ்க்கையில முக்கியமான 3 பெண்கள் அப்படின்னா பாப்ஜி, புஷ்பவல்லி, சாவித்திரி இவங்க 3 பேரையும் சொல்லலாம். காதலுக்கு எடுத்துக்காட்டா எத்தனையோ கதைகளையும் நிஜ வாழ்க்கையில நிறைய சம்பவங்களையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது எல்லாத்துக்கும் மாறுபட்டது தான் ஜெமினி கணேசனுடைய காதல் வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சியில ஜெமினி கணேசனுடைய காதல் வாழ்க்கையை பத்தி திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. 1950களிலே தமிழ் சினிமாவுடைய முடிசூடா மன்னராக இருந்த ஜெமினி கணேசனுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற பெண்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு எளிதிலே யாராலும் கணக்கிட்டு சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற 3 முக்கியமான பெண்கள், ஒன்று அவரது மனைவி பாப்ஜி, இரண்டாவது ஜெமினி கணேசனை உருகி உருகி காதலித்த புஷ்பவல்லி, மூன்றாவது ஜெமினி கணேசன் உருகி உருகி காதலித்த சாவித்திரி. இதில் பாப்ஜியை ஜெமினி கணேசன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ஒரு விசித்திரமான சம்பவம். அவரை பொறுத்த வரைக்கும் டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்பது அவரது மிகுந்த ஆசையாக இருந்தது. அந்த கனவை பூர்த்தி செய்வதாக சொன்னார் பாப்ஜியினுடைய தந்தை. அதன் காரணமாகவே பாப்ஜியோட திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார் ஜெமினி கணேசன். ஆனால் ஜெமினி கணேசனுக்கும் பாப்ஜிக்கும் திருமணம் நடந்த சில மாதங்களிலேயே பாப்ஜியினுடைய அக்கா புருஷன், பாப்ஜியினுடைய அக்கா, பாப்ஜியினுடைய அப்பா ஆகியோர் ஒருவன் பெண் ஒருவராக இறந்துவிட ஜெமினி கணேசனுடைய டாக்டர் கனவு முற்றிலுமாக தகர்ந்து போனது என்றே சொல்ல வேண்டும். அதற்கு பின்னாலே பல இடங்களிலே வேலை தேடி ஜெமினி கணேசன் அவர் எங்கே படித்தாரோ அதே தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் ஒரு வேலை கிடைக்க அங்கேயே வேலைக்கு சேர்ந்தார். அங்கே வேலை செய்து கொண்டே நாடகங்களிலும் நடித்து கொண்டிருந்தார் ஜெமினி கணேசன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெகுலராக ஆஃபீஸ் போயிடுற வேலை இருக்குல்ல, அது அவருக்கு அறவே பிடிக்கவில்லை. அதனால் ஜெமினி ஸ்டுடியோவில் நடிப்பதற்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார் என்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜெமினி ஸ்டுடியோவுக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டார். உடனடியாக வரும்படி ஜெமினி கணேசனுக்கு அழைப்பு வந்தது. ஜெமினி ஸ்டுடியோவுக்கு சென்ற ஜெமினி கணேசனை அந்த ஸ்டுடியோ அதிபரான எஸ் வாசன் ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்தார். அந்த மேக்கப் டெஸ்ட் எடுத்தவர் அப்போது கேமரா மேதை என்று எல்லோராலும் புகழப்பட்ட கே. ராம்நாத். ஜெமினி கணேசன் படியேறி வருவது போலவும் ஜெமினி கணேசன் கை குலுக்குவது போலவும் பல காட்சிகள் படமாக்கப்பட்டன. அதெல்லாம் பார்த்துட்டு ஜெமினி கணேசனுக்கு அவர் நடிக்க வாய்ப்பு தந்தார்களா என்றால் இல்லை. அதற்கு பதிலாக அங்கே காஸ்டிங் அசிஸ்டன்ட் என்ற ஒரு வேலையை அவருக்கு தந்தார். இந்த காஸ்டிங் அசிஸ்டன்ட் வேலை என்னன்னா, ஜெமினி கணேசன் மாதிரி சான்ஸ் கேட்டு அங்கே வராங்கல்ல, அவங்கள பற்றியெல்லாம் குறிப்புகளை எடுத்து அங்கே இருக்கிற நோட் புத்தகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அவர் எப்படி நடித்தார்கள் என்பதை எஸ் வாசன் போன்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த வேலை தான் ஜெமினி கணேசன். அந்த வேலையை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் ஜெமினி கணேசன். மனம்போல் மாங்கல்யம் படத்தில் நடிக்கும்போது தான் ஜெமினி கணேசனுக்கும் சாவித்திரிக்கும் இடையே காதல் தீயாக பற்றி கொண்டது என்றாலும் அதற்கு முன்னதாகவே ஒரு முறை சாவித்திரியை சந்தித்திருக்கிறார் ஜெமினி கணேசன். 1948ஆம் ஆண்டிலே சினிமாவிலே வாய்ப்பு தேடி சாவித்திரியும் அவரது பெரியப்பாவும் சென்னைக்கு வந்தனர். அப்போ அவங்க ஏறி இறங்காத சினிமா கம்பெனியே இல்லை என்று சொல்லலாம். அந்த தருணத்திலே ஒரு முறை ஜெமினி ஸ்டுடியோவுக்கும் அவர்கள் வந்தனர். அப்போது ஜெமினி ஸ்டுடியோவிலே எல்லாமுமாக இருந்த எழுத்தாளர் கொத்தமங்கலம் சுப்பு சாவித்திரியை பார்த்து, உனக்கு தெரிஞ்சதை நடித்து காட்டு என்று சொன்னார். நடுத்தரமான உயரம், நல்ல வசீகரமான தோற்றமும், அவ்வளவா கருப்புன்னு சொல்ல முடியாத ஒரு மாநிறமாக இருந்த சாவித்திரி தனக்கு தெரிந்த தெலுங்கு மொழியிலே ஒரு பாடலை ஆடி காட்டினார். அதை வெகுவாக ரசித்தார் கொத்தமங்கலம் சுப்பு. தெலுங்கு பெண்ணாக இருந்தாலும் தமிழ் நல்லா பேசுகிறியே என்று சாவித்திரி பாராட்டினாலும் சாவித்திரிக்கு உடனடியாக வாய்ப்பு கொடுக்க கொத்தமங்கலம் சுப்பு ஒப்புக்கொள்ளவில்லை. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, இன்னும் 2 வருஷம் போகட்டும் என்று ஜெமினி கணேசனிடம் கூறினார் கொத்தமங்கலம் சுப்பு. ரொம்ப சுட்டியான பெண், மிகப்பெரிய நடிகையாக வருவதற்குரிய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன என்று சாவித்திரியை பற்றி ஒரு குறிப்பு எழுதி சாவித்திரியுடைய புகைப்படத்தை ஜெமினி ஸ்டுடியோ ஆல்பத்திலே ஒட்டி வைத்தார் ஜெமினி கணேசன். அந்த ஆல்பத்திலே ஜெமினி கணேசனால் ஒட்டப்பட்ட அந்த சாவித்திரி அடுத்த 5 வருடங்களிலே தன்னுடைய மனதிலே ஒட்டி கொள்ளப் போகிறாள் என்று ஜெமினி கணேசனுக்கு அப்போது தெரியாது. ஜெமினி கணேசன் நடித்த முதல் படமாக மிஸ் மாலினி படம் அமைந்தது. அந்த படத்திலே ஜாவர் சீதாராமன் இயக்குனராக நடிக்க அவருடைய உதவி இயக்குனராக ஒரு சிறு வேடத்திலே அறிமுகமானார் ஜெமினி கணேசன். அந்த படத்திலே கதாநாயகியாக நடித்தவர் ஆந்திர அழகியான புஷ்பவல்லி. இவர்தான் ஜெமினி கணேசனுடைய வாழ்க்கையிலே 2ஆவதாக இடம் பிடித்த பெண்மணி. படங்களிலே நடிப்பதற்காக அடிக்கடி ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வந்த புஷ்பவல்லி அங்கே பணியாற்றி கொண்டிருந்த ஜெமினி கணேசன் மீது காதல் வசப்படத் தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் மீது காதல் வசப்படாத நடிகைகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஏன்னா ஜெமினி கணேசனை பொறுத்த வரைக்கும் பார்க்க அழகான தோற்றம் கொண்டவர், நல்ல படித்தவர், இது எல்லாத்துக்கும் மேலாக மிக நாகரிகமாக பழகக்கூடியவராக இருந்தார். அதனால் எல்லா நடிகளுக்குமே அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இதில் புஷ்பவல்லிக்கு கூடுதல் ஈர்ப்பு இருந்தது. முதல்ல புஷ்பவல்லியிட்டேருந்து ஜெமினி கணேசன் சற்று விலகித்தான் செல்ல விரும்பினார். ஆனால் காலம் அவர்களை அதற்கு அனுமதிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஜெமினி கணேசன் ஒரு நாள் பீச்சில் இருந்தபோது அவரை சந்திக்க அங்கே வந்தார் புஷ்பவல்லி. சிறிது நேரம் 2 பேரும் ஏதேதோ பேசிகிட்டு இருந்தாங்க.
புஷ்பவல்லி கேட்ட சில கேள்விகளுக்கு ஜெமினிகணேசன் பதில் சொன்னார். அந்த பதில்கள் புஷ்பவல்லிக்கு அந்த அளவுக்கு இதமாக இருந்தன. அவர்கள் உறவிலே நெருக்கம் ஏற்படுவதற்கு அந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான காரணமாக அமைந்தது. ஜெமினிகணேசனை பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்னாலே தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவர் தொட்ட அனுபவமே கிடையாது. அதனால் புஷ்பவல்லியுடைய நெருக்கம் அவருடைய மனதை மிகவும் குத்தியது. அதே நேரத்தில் புஷ்பவல்லி போன்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு அழகி தன் மடியிலே இருக்கும்போது அவளை கட்டி அணைக்காமலும் அவரால் இருக்க முடியவில்லை. புஷ்பவல்லியோட நெருக்கமான உறவு ஏற்பட்டதுக்கு பின்னாலே என் மனைவியை பார்க்குறதுக்கே நான் கூசினேன். எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தயங்கினேன். ஒரு காலகட்டத்தில் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட நான் நினச்சதுண்டு. இனி புஷ்பவல்லி எக்காலத்திலையும் பார்க்கக்கூடாது என்று கூட பலமுறை நான் சபதம் மேற்கொண்டேன். ஆனால் அதை நிறைவேற்றுவதுதான் அவ்வளவு சுலபமாக இல்லை என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஜெமினிகணேசன். சென்னை மவுண்ட் ரோடில் அமைந்துள்ள காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு அருகே இப்போதும் சுகநூலா சபா என்ற ஒரு சபா இருக்கிறது. அந்த சபாவிலே அப்போது ஜெமினிகணேசன் நிரந்தர உறுப்பினர். ஒரு நாள் அங்கே அவர் பில்லியர்ட்ஸ் ஆடிக்கொண்டிருந்த போது கீழே அம்மா வந்திருக்காங்க என்று ஒரு தகவலை சொன்னார் அங்கே இருந்த ஒரு பணியாளர். இந்த நேரத்தில் பாப்ஜி எதுக்காக தன்னை சந்திக்க வருகிறார் என்ற ஒரு விதமான குழப்பத்தோடு கீழே அவசர அவசரமாக இறங்கி போனார் ஜெமினிகணேசன். அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. காரில் இருந்தது ஜெமினிகணேசனுடைய மனைவியான பாப்ஜி இல்லை, புஷ்பவல்லி. அவரை தவிர்த்து விட்டு ஜெமினிகணேசன் திரும்ப நினைத்த போது காரில் ஏறலைன்னா தற்கொலை செய்து கொள்வேன் என்றார் புஷ்பவல்லி. வேறு வழி இல்லாமல் அந்த காரில் ஏறினார் ஜெமினிகணேசன். அவங்க உறவை பொறுத்த வரைக்கும் பலமுறை இப்படி ஜெமினிகணேசன் பிரிய நினைத்த போதெல்லாம் கூட அவரை கட்டி அணைத்து கொண்டார் புஷ்பவல்லி. ஜெமினிகணேசனை பொறுத்த வரைக்கும் தனக்கும் புஷ்பவல்லிக்கும் இடையே இருந்த உறவின் விளைவாக ஒரு பிள்ளை பிறந்தால் அது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருமே என்று அவர் பயப்பட்டார். ஆனால் புஷ்பவல்லியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வயத்தில் உங்களுடைய குழந்தையை சுமப்பது என்னுடைய பாக்கியம் என்றார். இறுதியிலே புஷ்பவல்லி தான் ஜெயித்தார் என்றே சொல்ல வேண்டும். அதன் விளைவாக 1954 அக்டோபர் 10 அன்று புஷ்பவல்லியின் வயிற்றிலே ரேகா மகளாக பிறந்தார். இதுக்கிடையில் 1953 ஜெமினிகணேசன் சாவித்திரியை விரட்டி காதலிக்க தொடங்கியிருந்தார். ஜெமினிகணேசனை பொறுத்தவரைக்கும் அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் அவர் விரும்பி காதலித்த ஒரே ஒரு பெண் சாவித்திரி மட்டுமே என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாச்சொற்கள் என்ன பயனுமில்லை என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப மனம் போல் மாங்கல்யத்தினுடைய படப்பிடிப்பிலே முதல் நாள் சந்தித்த போதே ஜெமினிகணேசனும் சாவித்திரியும் ஒருவர் மீது ஒருவர் காதல் வசப்பட்டனர். பின்னர் அந்த படத்தோடு சேர்த்து அவர்கள் காதலும் வளர்ந்தது. அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவதற்கு முன்னாலேயே அவள் இருவரும் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். தங்களை திருமணத்துக்கு பின்னாலே ஜெமினிகணேசன் சாவித்திரியும் மகேஸ்வரி, மாமன் மகள், மிஸ்ஸம்மா போன்ற பல படங்களிலே ஜோடியாக நடித்தார்கள். ஆனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் இருந்தவர்களுக்கு கூட ஜெமினிகணேசனுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் நடந்துவிட்டது என்ற விஷயம் தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் இருவருமே மிகுந்த எச்சரிக்கையோடு அந்த படப்பிடிப்பில் நடந்து கொண்டார்கள். இத்தனை பேர்கிட்ட அவங்களால் கட்டி காப்பாற்ற முடிந்த அந்த ரகசியத்தை ஒரே ஒரு பெண்ணிடம் மட்டும் அவர்களால் கட்டி காப்பாற்ற முடியவில்லை. அவர்தான் புஷ்பவல்லி. ஜெமினிகணேசனுடைய முதல் மனைவியான பாப்ஜிக்கு கூட தெரியாத அவருடைய திருமண ரகசியம் புஷ்பவல்லிக்கு மட்டும் தெரிந்திருந்தது. ஜெமினிகணேசன் சாவித்திரி ஆகிய இருவருக்கும் இடையே இருந்த உறவை பொறுத்து கொள்ள முடியாத புஷ்பவல்லி ஒருமுறை சாவித்திரி காரிலே சென்று கொண்டிருந்த போது அந்த காரை தன்னுடைய காரால் இடிக்க முயன்றார் என்று கூட ஒரு பத்திரிகை குறிப்பு கூறுகிறது. அவர் இருவருக்கும் இடையே இருந்த உறவை பற்றி ஜெமினிகணேசனிடம் தொடர்ந்து பல நாட்கள் சண்டை போட்டார் புஷ்பவல்லி. அப்போல்லாம் ஜெமினிகணேசன் மிக தெளிவாக புஷ்பவல்லிக்கு சில விளக்கங்களை கூறினார். நீ என்னோட உறவு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது நான் வேணான்னு உன்னை தடுத்தேன், அது நீ தான் கேட்கல. அதே மாதிரி நம்ம 2 பேருக்கு நடுவில் குழந்தையே வேணாம் அப்படின்னு பல முறை உன்னை நான் எச்சரித்தேன். ஆனால் என்னுடைய குழந்தைய வயத்தில் தாங்கிறது என்னுடைய பாக்கியம் என்று நீ தான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாவித்திரி நான் உயிருக்குறாக காதலிக்கிறேன், அவரை என்னால் பிரிய முடியாது என்று திட்டவட்டமாக புஷ்பவல்லியிடம் சொன்னார் ஜெமினிகணேசன். புஷ்பவல்லியை கட்டி அணைத்த போது ஜெமினிகணேசனுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியிலே 1% கூட சாவித்திரியை மணமுடித்த போது அவருக்கு ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு முக்கியமான காரணம் அவர் இருவருக்கும் இடையே இருந்த காதலின் வலிமையா, இல்லை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே இறைவன் அன்று என்ற பாடல் வரிகளுக்கேற்ப அவர்கள் வாழ்ந்ததா என்பதுதான் தெரியவில்லை. சாவித்திரி ஜெமினிகணேசன் இருவருக்கும் இடையே இருந்த நெருக்கத்தை பொறுத்து கொள்ள முடியாத புஷ்பவல்லி ஒரு காலகட்டத்திலே ஜெமினிகணேசனிடமிருந்து நிரந்தரமாக பிரிந்து சென்றார். ஜெமினிகணேசனுக்கும் புஷ்பவல்லிக்கும் இடையே இருந்த நீண்டகால உறவை பிரித்ததும் ஒரு காதல் என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்று, ஜெமினிகணேசனுக்கு சாவித்திரி மீது இருந்த மிக தீவிரமான காதல். இன்னொன்று, புஷ்பவல்லிக்கு ஜெமினிகணேசன் மீது இருந்த தீவிரமான காதல். இந்த காதலை பொறுத்த வரைக்கும் ரோமியோ ஜூலியட், அம்பியாபதி அமராவதி என்று பல காதல்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம், படித்திருக்கிறோம். இந்த காதல் அனைத்திலிருந்தும் முற்றிலுமாக மாறுபட்டது தான் ஜெமினிகணேசனுக்கும் புஷ்பவல்லிக்கும் இடையே இருந்த காதல்.